இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி அண்மை காலமாக அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலுக்கு விக்கெட்டை பறிகொடுத்து வருவது வாடிக்கையாகி வருகிறது. 2024ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 15 முறை ஆட்டமிழந்த விராட் கோலி 12 முறை அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய 3வது டெஸ்ட் போட்டியிலும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பந்தை கவர் டிரைவ் ஷாட் ஆட நினைத்து விராட் கோலி விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் பலரும் மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சச்சின் டெண்டுல்கர் பேசிய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி வருகிறது. 2003ஆம் ஆண்டில் சச்சின் டெண்டுல்கர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பந்தில் கவர் டிரைவ் ஷாட் ஆட நினைத்து அதிக முறை விக்கெட்டை பறிகொடுத்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய சிட்னி டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய சச்சின் கவர் டிரைவ் ஆடவே கூடாது என்ற மனநிலையில் விளையாடியதாகவும் பலமுறை தனது பொறுமையை பவுலர்கள் சோதித்தும் கவர் டிரைவ் ஆடாமல் 241 ரன்கள் குவித்ததாக தெரிவித்தார். வீடியோ ஒன்றில் பேசிய தற்போதைய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் சிட்னியில் சச்சின் அடித்த 241 ரன்களை இன்றும் மறக்க முடியாது என்று தெரிவித்தார். விராட் கோலியும் சச்சினின் வார்த்தையை கேட்டு அதற்கேற்றாற் போல விளையாட வேண்டும் என இந்திய ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.